வரதில் மருந்து புதுசாக வளரும் இது காணும் உங்களுக்கு. இப்போ ஒரு 1 வீக்கில் முடிஞ்சிடும். அப்போ அதான் அடுத்த ட்ரிப் போட்டுக்கிடுது. 2-3 ட்ரிப்பாக போட்டுக்கிடுது. இப்போ ஒரு 1 வீக்கில் முடிஞ்சிடும். அப்போ அதான் அடுத்த ட்ரிப் போட்டுக்கிடுது. 2-3 ட்ரிப்பாக போட்டுக்கிடுது. கடையில் வரதில் மருந்து புதுசாக வளரும் இது காணும் உங்களுக்கு. இது கறிக்கு புரிய கொண்டிருக்கிறோம். சரிங்களா? அடுத்தது வந்து முளைக்கி வச்சுக்கிறோம், ஏற்றி வச்சுக்கிறோம். ஏற்றி வையுங்க இருந்தால் இந்த உசலம் இது வரும். இது வெந்தயம் இஞ்சியும் போட்டிருக்கிறோம். நல்லா உயரத்தில் வச்சுக்கிறோம். இஞ்சி பாருங்க மக்களே, நல்லா நான் என்னென்றால் இந்த ஊரை போட்டுட்டு வெந்தயம் முளைக்க போடுங்கோ. சரியான நேரம் வெளியில் சிலக்கதுகள் வரும். அதனால் நான் வீட்டுக்குள்ளே வச்சு பெருங்குள்ள பசுமையாக இருக்கிறேன். இஞ்சி பெருங்கோ வீட்டுக்கு வச்சு வளருங்கோ. அடிக்கடி இந்த மிண்டி சாப்பிடுங்கோ. மிண்டியில் சம்பல் போடுங்கோ. அவ்வளோ நல்லா கொஞ்சம் தண்ணி வச்சுடுங்கோ. ஏற்றி வையுங்க இருந்தால் இந்த உசலம் அடுத்தது வந்து முளைக்கி வச்சுக்கிறோம், ஏற்றி வச்சுக்கிறோம். இது கறிக்கு புரிய கொண்டிருக்கிறோம். சரிங்களா? இது வரணும். இது வந்து வடிவாக இருக்கும். வரணும் முளைக்க போட்டு இஞ்சி வரணும். இப்படி வடிவாக இருக்கும். முளைக்க உங்களை காட்டுறேன். சும்மா ஸ்டைலில் இது இந்த மாதிரி இஞ்சியும் போட்டிருக்கிறோம். நல்லா உயரத்தில் வச்சுக்கிறேன். இஞ்சி வரணும். இது வெந்தயம் வெளியில் சிலக்கதுகள் வரும். அதனால் நான் வீட்டுக்குள்ளே வச்சு பெருங்குள்ள பசுமையாக இருக்கிறேன். இஞ்சி பாருங்க மக்களே, நல்லா நான் என்னென்றால் இந்த ஊரை போட்டுட்டு வெந்தயம் முளைக்க போடுங்கோ. சரியான நேரம் இஞ்சி பாருங்கோ வீட்டுக்கு வச்சு வளருங்கோ. அடிக்கடி இந்த மிண்டி சாப்பிடுங்கோ. மிண்டியில் சம்பல் போடுங்கோ. அவ்வளோ நல்லா